அவங்க வீட்டில எல்லாம் ஒருத்தவங்க காணாம போனா தேடுவாங்கல்ல, பெரிய இடத்துல இருந்தெல்லாம் காணாம போனா எங்களுக்கு எப்படியாச்சும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா. தெருவில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்து சந்து தான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் அவர் 3 மாதமாக காணும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் என்ன ஆனார் ஏதானார்னே தெரியவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை எங்களுக்கு. எப்படி அவரை கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. நீங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ரொம்ப தேடிட்டு இருக்கோம். அவருக்கு ஞாபகம் கொஞ்சம் கம்மி, கண்ணும் ஒரு பக்கம் சரியாக தெரியல. அவருக்கு ஞாபக சக்தி, சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறாரோ தெரியல. காசு இல்லை பேக்கெட்டில் அவர் கையில். எங்களுக்கு எப்படியாச்சும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா. எப்போ எங்க தொலைஞ்சாரு, என்ன போலீஸ்? சங்கரமடம் தெருவில் தான் காணாமல் போனார். டீ சாப்பிட கேட்டை விட்டு வெளியே வந்தார். நாங்கள் கார் பார்க்கிங் பார்த்துக்குறோம். அங்கே தான் அவர் வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு. வேறு எதுவும் வருமானம்லாம் இல்லை எங்களுக்கு. அவர் டீ சாப்பிட்றதுக்காக கேட்டை தாண்டி வெளியே வந்தார், மறுபடியும் உள்ளே வரவே இல்லை. வியாழக்கிழமை 10:50க்கு காணாமல் போனார். 19ஆம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 3 மாதம் ஆகுது. செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம். மற்ற ஸ்டேஷன்லலாம் பேப்பர் காணாமல் போன பேப்பர் ஒட்டியிருக்கோம். இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கம்ப்ளைண்ட் பெரியார் நகரில், கொளத்தூரில், திருவிகா நகரில், செம்பியம், ஓட்டேரி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். மின்ட்டில் எதுவுமே தெரியல, எதுவுமே சொல்லலை. யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எங்கே போனார்னு தெரியல. வயசானவர். அவங்க வீட்டிலலாம் ஒருத்தவங்க காணாமல் போனால் தேடுவாங்கல்ல, பெரிய இடத்துல இருந்தெல்லாம் காணாமல் போனால் எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் சொல்கிறோம். அவங்க எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. வருஷம் இல்லை, 3 மாதமாக தேடிட்டு இருக்கோம். சரி, நான் பேசுகிறேன். என் நேம் சசிகுமார். நான் ஒரு சோஷியல் ஒர்க்கரு. இந்த மாதிரி காணாமல் போனவங்கள ஒரு ஆர்டிக்கலாக எழுதணும், ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் ஆஃப் தமிழ்நாடுன்ட்டு. இது விஷயமா ரொம்ப நேரம் ஒரு 1 இயராக நான் கலெக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு டிஜிபி சாருக்கு இது மூலயமா ஆர்டிஐ மூலம் போட்டு கேட்கலான்னு ஒரு சிறு முயற்சி பண்ணேன். சென்னையில் இந்த மாதிரி காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, நம்ம இது தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு மேலே. அதாவது காணாமல் போகிறவங்க இப்போ சுமார் ஒரு 100 பேருன்னா அதில் ஒரு 70 பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. மீதிக்கிற 30 பேர் அன்ட்ரேசபிள் என்று ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அன்ட்ரேசபிள் கண்டே பிடிக்காமல் தமிழ்நாட்டில் ஒரு 5000லேருந்து 10,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் சர்ச் பண்ணினது 15 மாவட்டத்தில் எனக்கு ரெக்கார்டு பதில் கொடுத்துருக்காங்க. அந்த 15 மாவட்டத்தில் என்கிட்ட இருக்கிறபடி என்னுடைய டீட்டெயில்ஸ் படி 3000 பேர் போலீஸ் அன்ட்ரேசபிள் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ண மாட்டுறாங்க. ஏன் இப்படி 10 வருஷமாக இந்த கிடப்பில் ஏன் போட்டிங்க? ஒரு புதையல் மாதிரி இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. சுமார் ஒரு 100 பேர் வச்சாலே தமிழகம் முழுவதும் 6000 பேர் என் கணக்குப்படி. இப்போ அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கிறது 15 மாவட்டத்திலே 3000 பேர் காமல. எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நேராக இன்றைக்கி கமிஷனர்கிட்ட நார்த்து சவுத்து 2 பேர்கிட்ட அடிஷ்னல் கமிஷனர்கிட்ட சென்னைக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ 1500லேருந்து 1800 பேர் இந்த 12 டிஸ்ட்ரிக்டில் காணாமல் போயிருக்கலாம். சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கண்ணு தெரியல, மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க எங்கன்னா போனாங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாது. அவங்கள இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கரோ இல்லை இந்த மாதிரி போலீஸோ மெமோ போட்டு கொண்டுன்னு போகிறாங்க. அந்த மெமோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு மெமோ ஆகிடுது. மெமோ போட்டவுடனே தொண்டு நிறுவனம் இட்டுன்னு போயிடும். அந்த தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது, பிளட் ரிலேட்டட் இல்லை. அவங்கக்கிட்ட நானே ஒரு 5 பேரை ஏற்றி அனுப்பிச்சிருக்கேன். அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா? ஒரு நாயை பிடிச்சிட்டு போனால் கூட இன்றைக்கி சமூகத்தில் கேட்க ப்ளூ கிராஸ் அமைப்பு இருக்குது. ஆனால் மனுஷனை கண்டுபிடிக்க நம்ம போனால் காவல் நிலையத்தில் நீ யார் மெமோ போட்டவங்களே தேடுற, நீ யார் மிஸ்ஸிங் பண்ணவங்களே தேடுற அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்காக நான் 1 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். நானே ஒரு 3000 பேர் காணலைன்ற ரெக்கார்ட்ஸை 15 மாவட்டத்தில் வச்சுருக்கேன். ஏன் காவல்துறை இதில் ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க? அன்ட்ராக்கமெண்ட் யூடின்னு போட்டு என்கிட்ட டீட்டெயில்ஸாக கொடுக்குறாங்க. யூடின்னா அன்ட்ராக்கடு. ட்ராக்கடில் ஒரு 1000 பேர் காணல வச்சுக்கோங்க. அதில் கம்ப்ளைண்ட் ஒரு 1000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, அவ்வளோதான். ட்ராக்கடுன்னு ஒரு 800 காமிக்கிறாங்க. 200 என்ன ஆனாங்க? ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 100 கம்மியாக நம்ம 100ன்னு போட்டால் கூட 51 இடத்துல 5000 பேர் காணலை. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. நீங்கள் தருமபுரியெலாம் எடுத்திங்கன்னா தருமபுரி, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், ஏன் தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஊரில் 150 பேர் அன்ட்ராக்டு. இப்போ இந்த அன்ட்ராக்டுக்கு கண்டிப்பாக தமிழக காவல்துறை எங்கள் லான் ஆர்டர் அவங்க தானே. இந்த அன்ட்ராக்குக்கு எங்கே போனாங்க?
ஒரு சிஎம் காணா போனாங்கன்னா தேடுவாங்கல்ல, ஒரு எம்எல்ஏ எம்பி காணா போனால், ஒரு கவுன்சிலர் காணா போனால் கூட தேடுறாங்க. சராசரி ஓட்டு போடுற மனிதர்கள் இன்று காணவில்லை. மக்களே காணலை. ஓட்டெல்லாம் முதல்ல திருடி இருந்தாங்க, மக்களே காணாமல் போயிருக்காங்க. இதுக்கு இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக பதில் சொன்னோம். எந்த ஆட்சி நாங்கள் குறை சொல்லலை, இந்த ஆட்சி சரி அந்த ஆட்சி இல்லை. 10 வருஷம் டீட்டெயில் எடுத்திருக்கேன், 2 ஆட்சியும் இதில் இன்க்ளூடிங்காக இருக்காங்க. இந்த 10 வருஷம் டீட்டெயிலில் இவங்க மிஸ்ஸிங் பண்ணது 5000க்கும் மேற்பட்ட நபர்கள். நான் கம்மியாக சொல்கிறேன். பல மாவட்டங்களில் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க பயந்துன்னு நான் அமிச்ச ஆர்டிஐ கவரே திருடிட்டாங்க. இதே டிஜிபி சார் அலுவலகத்தில் 181 ஆர்டிஐ நான் அமிச்சதுக்கு ஏடி கார்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. சிந்தாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து மயிலாப்பூர் போஸ்ட்மேன் மேலே புகார் கொடுத்துருக்கேன். சிந்தாரப்பேட்டை காவல் நிலையம் அந்த காவலில் கூட பார்த்திங்கன்னா என்கிட்ட போஸ்ட்மேனுடைய ட்ராக்கே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்கன்னா கேள்விப்பட்டிருவீங்களா? போஸ்ட்மேனுடைய ட்ராக்கு அவங்க சைன் போட்டு வாங்குறாங்கள, அந்த போஸ்ட்மேனுடைய ட்ராக்கை கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வேலை ஏன் செய்கிறீங்க? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து போஸ்ட்மேனுடைய ட்ரே ஷீட்டு வாங்கியிருக்கேன். காணவில்லைன்ட்டு புகார் கொடுக்குறேன், போஸ்ட்டே திருடுறாங்க. அப்போ இந்த குறையை எங்கே போய் சொல்கிறது? தமிழ்நாட்டில் பல பேர் மர்மமான முறையில் காணாம போயிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது காவல்துறை தான். அதுதான் நாங்கள் கேட்குறோங்க. நாங்கள் சொல்கிறது பாருங்கள், எவ்வளோ போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு ஏடி கார்டை கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் பயப்படுறீங்கன்னா காணா போனவங்கள எப்படி தேடுவீங்க? கொஞ்சம் யோசி பண்ணுங்கள். இவங்கெல்லாம் வந்து போன மாதம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்தாங்க. ஒரே அழுக, எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டோம். இவர் வரதன்ன்றவர் கண்ணு தெரியாது, நடக்கக்கூட முடியாது, 200 மீட்டர் கூட போயிருக்க மாட்டார். ஏன் சிசிடிவி கேமராவில் ஆய்வு பண்ணியிருக்கலாம்ல? எவ்வளோ தூரம் போயிருப்பார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் காண போகிறாங்க. அவருக்கு அட்ரஸை சொல்ல தெரியாது. அவர் எந்த இடத்துல மெமோ போட்டு கொண்டு போனாங்க கூட யாருக்கும் சொல்ல மாட்டிங்கன்னா, இதோட ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுல்ல. சரிங்க, காவல் நிலையத்தில் மெமோ போடுறீங்க, காணவில்லைன்னுறாங்க, மனநிலை சரியில்லை, எங்கேயோ போயிடுறாங்க. மெமோ ரெக்கார்ட்ஸ் கூட இல்லை டிபார்ட்மெண்ட்டில். இப்போ என்னை ஏற்றி அனுப்புகிறாங்கங்க, நான் காணாமல் போயிட்டேன், எனக்கு மனநிலை சரியில்லை வச்சுக்கோங்க, என்னை ஏற்றி அனுப்புகிறாங்கன்னா நான் எங்கே போனேன்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸை வந்து ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணல. அப்போ என்ன ஆளுங்க என்ன ஆகுறது? உதாரணத்துக்கு சொல்கிறேன், காணாமல் யார் வேணாலும் போகலாம், அவங்களுடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மெயின்டைன் பண்ணோம். மேன் மிஸ்ஸிங்னு ஒரு அப்ளை கவர்மெண்ட்டால் ஓப்பன் பண்ணோம். மேன் மிஸ்ஸிங் பண்ணுறவங்களெல்லாம் ஒரு ஆப்பு தனியாக பொதுப்படியாக ஓப்பன் பண்ணி அதில் எல்லாரும் வந்து வரணும். ஏன்னா யாருன்னா தெரியாமல் காணா போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல கவர்மெண்ட்டு நின்று காப்பாற்றுறது நல்லதாக இருக்கும். இது ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணணும், மேன் மிஸ்ஸிங் ஆப்பு நல்லதாக இருக்கும். பல பேர் நிறைய பேர் இழந்துட்டு இருக்கிறாங்க அவங்க சொந்தங்களில். அதனால் ஊடகத்து வாயில நாங்கள் சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.